ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேபிஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ராகி வீட் யூஸ் பண்ணி எந்த சுகரும் யூஸ் பண்ணாமல் எப்படி பிஸ்கெட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து நான் ஒரு 2 மணி நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிறேன். ஒரு பவுலில் ஒரு அரை கப் நான் நெய் ஆட் பண்ணி கொஞ்சமாக பீட் பண்ணிக்கிறேன், அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரத்துக்காக. அப்புறமா ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு கப் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி வச்சோம் இல்லையா நம்ம அந்த டேட்ஸு, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக கலந்துடுங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ண வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம கையிலே பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி அந்த இதெல்லாம் வராமல், கிராக்ஸ் எல்லாம் வராமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக போட்டு மெல்லமாக தட்டுங்க. ரொம்ப பெருசாக தட்ட வேண்டாம், கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். இந்த கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இட்லி பாத்திரத்தில் தான் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் நீங்கள் ஓவன்லேயும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் எடுத்து தட்டி நான் இட்லி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இட்லி குக்கரில் கல்லுப்பு போட்டு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், இப்போது பிஸ்கெட் அதில் வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸில் நான் எடுத்துடுறேன். 12 to 15 மினிட்ஸ் மட்டும் வைங்க, இல்லைனா தீஞ்சிரும் சீக்கிரமாக. கரெக்டாக 15 மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பிஸ்கெட் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்குன்னு. இது பாருங்கள், 15 மினிட்ஸ்க்கே பின்னாடி பக்கம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே வச்சா தீஞ்சிரும். நான் 9 மந்த்ஸ்லேருந்து என் பேபிக்கு கொடுத்துட்டு வரேன். அவங்களே எடுத்து சாப்பிட்ற பழக்கம் வரட்டும்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.